சபரிமலைக்கு சென்ற பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதற்காக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பாஜக வெல்ல முடியுமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமர் கோயிலை கட்டிவிட்டார் என்பதை எல்லாம் போல எழுப்புகிறார்கள். ராமர் கோயிலை கட்டியிருந்தாலும் கூட அதனால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. கடந்த எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்கிற பக்தருடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் கேரளாவிலே தமிழ்நாட்டிலே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அண்ணாமலை என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட, மீடியாவிலே காட்சியளித்தாலும் கூட அவர்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா என்பதுதானே இன்றைக்கு இருக்கிற நிலைமை. வாக்குப்பதிவு எந்திரம், தபால் வாக்குகளில் முறைகேடுகள் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளதால் திமுக வழக்கறிஞர் அணியினர் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று திமுக சட்டப்பிரிவு செயலர் என்.ஆர். இளங்கோ கூறியுள்ளார். பாளையங்கோட்டையில் திமுக வழக்கறிஞர் அணியின் வார் ரூம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய என்.ஆர். இளங்கோ, பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தலே நடக்காது என்றும் அரசியலமைப்பு சட்டம் இருக்காது என்றும் கூறினார். தபால் வாக்குகளில் முறைகேடு நடக்க வாய்ப்பு உள்ளதால் புள்ளி விவரங்களை சேகரித்து வாக்காளர்களை நேரில் வந்து வாக்களிக்க வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தலில் போட்டி ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான போட்டி. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? ஜனநாயகம் வெற்றி பெறப் போகிறதா, சர்வாதிகாரம் வெல்லப் போகிறதா என்பது. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுமானால் இந்த நாட்டில் இதற்கப்புறம் தேர்தல் நடக்காது. இந்த நாட்டில் இதற்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இருக்காது. இந்த நாட்டில் இதற்கப்புறம் மதச்சார்பின்மை இருக்காது. இதையெல்லாம் வென்றிட வேண்டும் என்றால், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் வழக்கறிஞர் ஆணையம் நமக்குத்தான் அந்த கடமை அதிகமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.